நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புதன் பெயர்ச்சி மிதுன ராசியில் இந்த வருஷம் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, அதாவது 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை மிதுன ராசியில் புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். மாத கிரகம் அதாவது ஒரு மாதத்தில் ஒரு ராசியிலிருந்து கோச்சாரத்தில் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சியாகி விட வேண்டும். மாத கிரகம் ஒரு ராசியில் 2 மாதம் இருந்தால் பிரச்சனையும் வரும், ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் வரும். அதே மாதிரி வருட கிரகம் குருபகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுமையாக இருந்துச்சுன்னா எல்லோருக்குமே நன்மையும் உண்டு, அதன் வழியில் பாதிப்புகளும் உண்டு. இதன் அடிப்படையில் புதன் பெயர்ச்சியின் மூலம் 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. புத பகவானை பற்றி காணலாம். புத்தி, அறிவு, கணக்கு, எழுத்து, தரகு, கமிஷன், சகோதரிகள், பெண் குழந்தைகள், மாமன் உறவு, மனித உடம்பில் தோல். சுய ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதாவது பாவக்கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் புதன் நின்றாலும் பாவக்கிரகங்களுடைய பார்வையில், குறிப்பாக சனி பகவான் பார்வையில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் புதன் நிற்பது மிக கடுமையான தோஷத்தை, பாதிப்பை உண்டாக்கும். சனி பகவான் காலபுருஷனுக்கு 11ஆவது வீடு, புதன் காலபுருஷனுக்கு 3, 6ஆம் வீட்டின் அதிபதி. இந்த புதனும் சனியும் பார்வையோ சேர்க்கையோ நட்சத்திர பரிவர்த்தனையோ அல்லது ராசி பரிவர்த்தனையில் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு காம எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், கெட்ட எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், மறைக்கிற விஷயங்கள், அதாவது மறைக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த ஜாதகனுக்கு மேலோங்கி இருக்கும். ஜாதகத்தில் சனி புதன் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே அந்த ஜாதகன் சுய புத்தியோடு நல்ல அறிவோடு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார். 2 தொழில், 2 வேலை, 2 வியாபாரம், 2 சம்பாத்தியம் பெறக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அடுத்த 2 மாதம் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கமிஷன், தரகு, புரோகத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆசிரியர், ஜோதிடர்கள், அறிவால் புத்தியால் செயல்படக்கூடியவர்களுக்கு புதன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது மிக சிறப்பான நிலை இருக்கும். கோச்சாரத்தில் 3ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும்போது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். துலாம் ராசிக்கு புதன் திசை உண்டு. அதில் குறிப்பாக விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 3ஆவது திசையாகவே பார்த்திங்கன்னா ஒரு 30 வயதிலிருந்து 47 வயது வரை இந்த புதன் திசை வரும். விசாக நட்சத்திர அன்பர்கள் நல்லா வாழக்கூடிய வயதில் உங்களுக்கு புதன் திசை வரும்போது ஒன்று கடன் வரும், இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் கெடும். இந்த புதன் திசையில் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, சொந்தக்காரர்களை பிரிந்து நீங்கள் குடும்பத்தில் தனிமையில் வாழக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறது. துலாம் ராசிக்கு 9ஆவது வீட்டிலே பாக்கியஸ்தானத்திலே காலபுருஷனுக்கு 3ஆவது வீட்டிலே 2 மாத காலம் புதன் ஆட்சி பெற்று பார்த்திங்கன்னா மேற்கே அஸ்தமனம், வக்கரம், கிழக்கே உதயம், அஸ்தமனம் என்று இந்த 2 மாதத்தில் சஞ்சாரம் செய்வார். துலாம் ராசிக்கு 9ஆவது வீட்டிலே புதன் ஆட்சி பெற்று செல்லும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா காரிய தடை என்பது இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும். 9ஆவது வீட்டில் 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும்போது இது பார்த்திங்கன்னா அப்பா வழியில்,
அல்லது உங்கள் மகன்கள் வழியில் காரிய தடங்கல்கள் ஏற்படும். நீங்கள் வந்து ஒரு காரியத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களாக இருக்கலாம். நீங்கள் வந்து முயற்சி பண்ணுவீங்க. அதை வந்து உங்கள் தந்தையாரால் தடங்கல்கள் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். 9வது வீட்டிலே புதன் செல்லும்போது பயணங்களால் உங்களுக்கு வந்து அலைச்சல் ஏற்படும். அதனால் வந்து இந்த 2 மாதம் தேவையில்லாத பயணங்களை துலாம் ராசி என்பர்கள் தவிர்த்து விடுங்க. கோச்சாரத்தில் ராசிக்கு 9வது வீட்டிலே புதன் வரும்போது தீராத பகை, இப்போ வந்து அப்பாவிடம், சித்தப்பா, பெரியப்பா, சொந்தக்காரர்களிடம் இப்போ வந்து நீங்கள் கடனாக பணம் கொடுத்தீங்கன்னா தீராத பகை வரும். உங்கள் அப்பா இருந்தாங்கன்னா உங்கள் அப்பாவிடம் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பர்கள் கொஞ்சம் சத்தம் போடாமல் உங்கள் அப்பாவிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து அப்பாவுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்ள வேண்டும். புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் தேவையில்லாத பயணங்களை, பிரயாணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து தவிர்ப்பது நல்லது. ஏன்னா துலாம் ராசிக்கு 12ஆம் அதிபதி 9வது வீட்டிலே செல்கிறார். அதனால் வந்து தேவையில்லாத பிரயாணங்கள், பயணங்களை தவிர்ப்பது நல்லது. படிப்பு சார்ந்து உங்களுடைய பயணங்கள் நன்றாக இருக்கும். ஏன்னா புதன் வந்து படிப்புக்காரகன். 9வது வீட்டிலே புதன் செல்லும்போது 2 தொழில், 2 வேலை, 2 வருமானம், 2 சம்பாத்தியம் பெறக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது கம்சன், தரகு, புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்கள், இது வந்து வீடு, மனை, நிலம் சார்ந்தா இருக்கலாம், திருமண புரோக்கராக கூட இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபம், நல்ல வருமானங்களை கொடுக்கும். பேச்சால், வாக்கால் தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் துலாம் ராசி என்பவர்களுக்கு நன்றாகவே இருக்கும். 9வது வீட்டிலே புதன் செல்லும்போது கண்டிப்பாக வந்து அப்பாவிடம், அப்பா உறவுகளிடம், உங்கள் மகனிடம் இந்த காலகட்டத்தில் இவங்களால் வந்து உங்களுக்கு காரிய தடங்கல்கள் உண்டு. அப்பாவிடம் எதிர்த்து பேசுனீங்கன்னா உங்கள் அப்பா வந்து உங்களை வந்து சாபம் விடக்கூடிய அமைப்பு உண்டு. அப்பாவிடம் நீங்கள் சாபம் வாங்கலாம். அப்பா வந்து உங்கள் மேல் வீண் பழி சொல்லக்கூடிய அமைப்புலாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா பாக்கியத்திலே பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் வந்து துலாம் ராசிக்கு 12ஆம் அதிபதி. துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே குரு பகவான் செல்கிறார். 10லே குரு வரும்போது தொழில் சார்ந்து உங்களுடைய உழைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். தொழிலை வந்து கண்ணும் கருத்துமாக துலாம் ராசி என்பவர்கள் பார்த்தாலே குருவால் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை. துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் செல்கிறார். கோச்சாரத்தில் 6ஆம் இடம் சனி செல்வது பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிரிகள், பகையாளி தொந்தரவுகள் இருக்காது. 6வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது உங்களுக்கு மட்டும் காலில் வந்து வலி, வேதனை, இடுப்புக்கு கீழே பிரச்சனைகளை கொடுக்கும். துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே ராகு செல்வது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேதனைகள் உண்டாகும். மற்றபடி வந்து 5வது வீட்டிலே ராகு செல்லும்போது பூர்வீக சொத்துக்களில், விவசாயத்தில் வந்து நல்ல வெள்ளாமல் அதிக உழைப்பு கஷ்டப்பட்டாலும் அதற்குண்டான ஊதிய வருமானம் 5ஆம் வீட்டில் செல்லக்கூடிய ராகுவால் துலாம் ராசி என்பதற்கு உண்டு. துலாம் ராசிக்கு 11வது வீட்டிலே கேது பகவான் செல்வது மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு, அண்ணனக்கா மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு அப்போது அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகும். அதாவது நரம்பு சார்ந்து அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகும். மூத்த உடன் பிறந்தவர்கள் அவங்களிடம் நீங்கள் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கனாவே துலாம் ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தை சமாளித்து விடலாம். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.